கேரட், ஆரஞ்சு, வெங்காயம் இது எல்லாத்தையும் துண்டு துண்டா கட் பண்ணிட்டு அடுத்து பெப்பரையும் சால்ட் ஆட் பண்ணி இப்ப அவன் கட் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா அந்த காய்கறி அது மேல அந்த மீனோட சதையை வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண அந்த ஷீட்டை வச்சுட்டு அது மேல ஒயினை ஊத்துறான். அப்படி ஊத்துறதுக்கு அப்புறமா அந்த மீனை வேக வச்சோம் அப்படின்னா அந்த மீனுக்கு சுத்தமா கருத்தே போவாதான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. இதுக்கப்புறம் அந்த பையன் கட் பண்ண அந்த ஷீட்டை வளைக்கி பார்த்தா மீன் எப்படி இருக்கு பாத்தீங்களா. இப்படி ஒரு சூப்பரான டிஷ் நம்ம பால் ரெடி பண்ணி காட்டுறான். இதெல்லாம் பார்த்து காண்டான அந்த கடைக்காரனே, யோ ஏன் ஒரு மீனுக்கு இப்படியா அடிச்சுப்பீங்க, இந்த ஆளுக்கு பாதின்னு சொல்லிட்டு அந்த மீனை பாதி பாதியா வெட்டி கொடுத்துறான். இப்ப அங்க அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த 7 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கான் போல. நிறைய சேர்கல்ஸ் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அந்த ஹோட்டல் ஓபன் பண்ணதே நம்ம பால் தான். அந்த ஹோட்டலை திறந்து வைக்கிறதுக்கு இந்த ஹோட்டல் ஒருத்தர் இருக்கான், அவனும் வரான். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோட்டலை ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. ஓப்பனிங்கே நல்லா கிராண்டா பண்ணிருக்கானுங்கல்ல. அப்படியே இந்த பக்கம் நம்ம 7 ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா ஆஃபர் நிறைய விடுறாங்க. சாப்பாடுலாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மைக்க வச்சு கத்திட்டு இருக்க. ஆப்போசிட்ல ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல இறங்கி வந்து இவங்க கூட சண்டைக்கு வந்து